கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த அதிகாலை ஜெப வேளையிலே ஒரு அற்புதமான காரியத்தை இன்றும் நாம் தியானிக்க போகிறோம். தீராத வியாதிகளை மாற்றும் இந்த அதிகாலை ஜெபம். இந்த அதிகாலை ஜெப வேளையிலே தீராத வியாதிகள், நம்மை பிடித்திருக்கிற, நம் உறவினர்களை பிடித்திருக்கிற, நமக்கு வேண்டியவர்களை, நம்மோடு இருக்கிறவர்களை பிடித்திருக்கிற தீராத வியாதிகளை மாற்றும் இந்த அதிகாலை ஜெபம். இந்த வியாதிகள், இந்த துன்பங்கள், வருத்தங்கள் எல்லாம் உங்களுக்கல்ல. என் அன்பு சகோதர சகோதரிகளே, தேவ பிள்ளைகளாய் கல்வாரி சிலுவையிலே உங்களுக்காகவும் எனக்காகவும் நம்முடைய பாவங்கள், நம்முடைய மீறுதல்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக அடிக்கப்பட்டு அவரே நொறுக்கப்பட்டு இரத்தம் சிந்தி மரித்த அந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நம்முடைய வியாதிகளை, துன்பங்களை, பாடுகளை, வருத்தங்களை கல்வாரி சிலுவையிலே சுமந்து தீர்த்த அந்த அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீங்களும் நானும் சுகத்தை, விடுதலையை பெற்றுக் கொள்ள முடியும். அவர் சிலுவையிலே சிந்திய அந்த அற்புதமான இரத்தம் நம்மை பாவங்கள் அற பரிசுத்தமாக்கிவிடும் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் ஒரு காரியத்தை மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். அவருடைய இரத்தம் நம்முடைய சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்தமாக்கும். அதே சமயத்திலே அவர் பட்ட அடிகளின் தழும்புகள், அவர் பட்ட காயங்களின் தழும்புகளினால் நாம் குணமாகிறோம் என்று வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. ஆதலினால் என் அன்பு தேவ பிள்ளைகளே, நிச்சயமாக உங்களுக்கல்ல. ஐயா, இந்த கொடுமையான வியாதிகள், எகிப்தியருக்கு வரப்பண்ணின கொடுமையான வியாதிகள் எல்லாம் உங்களுக்கல்ல, உங்களை பகைக்கிற யாவர் மேலும் வரும் அந்த பயங்கரமான வியாதிகள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நன்றாக கவனியுங்கள். உபாகமம் 7:14-15 எழுதப்பட்டிருக்கிறது, சகல ஜனங்களை பார்க்கிலும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள். ஐயா, என் தேவ பிள்ளைகளே, இதுல எந்த மாற்றமும் இல்லை. சகல ஜனங்களை பார்க்கிலும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள். அதுதான் உங்க சரித்திரம், அதுதான் உங்க விதி. நாளை உங்களுக்கு நடக்க போகிற காரியம் அதுதான். இதுதான் உங்களுடைய எதிர்காலம் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை. சகல ஜனங்களை பார்க்கிலும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள். இன்று எந்த நிலைமையில் இருக்கிறீர்கள் என்பதல்ல காரியம். நிச்சயமாய் கர்த்தர் உங்களை சகல ஜனங்களை பார்க்கிலும் உங்களை ஆசீர்வாதமாக மேன்மைப்படுத்துவார். நன்றாக கவனியுங்கள். 15ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் சகல நோய்களையும் உன்னை விட்டு விலக்குவார். குளோரி, அவரே விலக்குவேன் என்று சொல்லுகிறாரே. கர்த்தர் சகல நோய்களையும். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இதை நன்றாக கவனியுங்கள், கவனித்து தியானியுங்கள், ஜெபியுங்கள். நிச்சயமாக சகல வியாதிகளிலும் இருந்து நீங்கள் சுகமாவீர்கள். கர்த்தர் சகல நோய்களையும் உன்னை விட்டு விலக்குவதோடு உனக்கு தெரிந்திருக்கிற எகிப்தியரின் கொடிய ரோகங்களில், வியாதிகளில் ஒன்றையும் உன்மேல் வரப்பண்ணாமல் உன்னை பகைக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களை பகைக்கிற யாவர் மேலும் அவைகளை வரப்பண்ணுவார் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. நிச்சயமாய் நீதிமானை பகைக்கிறவர்கள் குற்றவாளி ஆவார்கள். ஐயா, நீதிமானாய் வாழுகிற, பரிசுத்தமாய் வாழுகிற தேவ பிள்ளைகளாய் காணப்படுகிற உங்களையும் என்னை பகைக்கிற யாவரும் குற்றவாளிகளாய் மாறுவார்கள் என்பதிலே மாற்றமில்லை. நீதிமான்களுக்கு விரோதமாக துன்மார்க்கன் பற்களை கடிக்கிறான், ஆனால் கர்த்தரோ அவனை பார்த்து நகைக்கிறார். ஏண்டி கேட்டீங்கன்னா, அந்த துன்மார்க்கன் நீதிமானை பார்த்து பற்களை கடிக்கிறவனுக்கு அழிவு காத்திருக்கிறது, ஆகாமியத்தின் கொடுங்கோல் காத்திருக்கிறது, அவனுக்கென்று நியமிக்கப்பட்ட அழிவு வருகிறது என்று கர்த்தருக்கு தெரியும். ஆதலினால் அவனை கொன்னுருவேன், அழிச்சிருவேன், உங்களை வாழ விட மாட்டேன், நீங்களாம் வாழ முடியாது என்று பல்வேறு காரியங்களை உங்களை குறித்து சொல்லி, அவதூறாக சொல்லி, சதியையும் சூனியையும் உங்களையும் பண்ணுகிறவர்கள் நிச்சயமாய் தேவ சமூகத்தில் இருந்து தேவ கோபாக்கினை அவர்கள் மீது வரும். அருமையான தேவ பிள்ளைகளே, ஆதலினால் உங்களுக்கல்ல எகிப்தியர் மேல் வந்த கொடிய ரோகங்கள் ஒன்றும் உங்களுக்கல்ல. ஐயா, உங்களை பகைக்கிற யாவர் மேலும் அதை வரப்பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதே சமயத்தில் அவைகளை உங்கள் மேல் வரப்பண்ண
பண்ணாமல் நிச்சயமாய் விசுவாசியுங்கள். இதுதான் உங்களுக்கு நடக்கும். ஐயா, நிச்சயமாக 15:26 இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதியை ஒன்றையும் உங்களுக்கு வரப்பண்ணேன். Mighty God, நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின யாரையாய் எகிப்தியருக்கு அத்தனை பயங்கரமான கொடிய வியாதிகளை வரப்பண்ணதுன்னு கேட்டீங்கன்னா, கர்த்தரை பகைக்கிறவர்கள், கர்த்தருக்கு விரோதமாக செயல்படுகிறவர்கள், தேவனை பகைப்பது போல தேவனுடைய பிள்ளைகளை பகைக்கிறவர்கள், தேவனுடைய ஊழியங்களையும் தேவனுடைய ஊழியக்காரர்களையும் பகைக்கிறவர்கள் மீது என்ன வரும்னு கேட்டீங்கன்னா, நிச்சயமாய் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகள் அவர்கள் மீது வரும். அவைகளில் ஒன்றையும் என் அன்பு சகோதர சகோதரிகளை உங்கள் மீது வரப்பண்ணேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதோடு மாத்திரமல்ல, அந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். ஐயா, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றால் ஆங்கில வேதாகமத்திலே for I am the Lord your healer. Mighty God, நானே உங்களுக்கு சுகம் கொடுக்கிற, நானே உங்களை ஆரோக்கியமாக்குகிற கர்த்தர் என்று வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. இன்னும் யாத்ராகமம் 23:25 கர்த்தர் இப்படியாக சொல்கிறார், உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவர்கள். ஐயா, நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள். அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பது மாத்திரமல்ல, வியாதியை உன்னில் இருந்து விலக்குவேன் என்று சொல்லி இருக்கிறார். ஆதலினால் என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் தைரியமாயிருங்கள், தைரியமாயிருங்கள். ஐயா, இருந்த போதிலும் எனக்கு வியாதி வந்திருக்கிறத, இருந்த போதிலும் எனக்கு இப்படிப்பட்ட உபத்திரவங்கள் வலியிலும் வேதனையிலும் அவதிப்படுகிறேனே, என்ன செய்யலாம் என்று நீங்கள் கேட்டீர்கள். ஆனால் நிச்சயமாக கல்வாரி சிலுவையை நோக்கி பாருங்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, அவர் சொன்ன சத்தியத்தை நினைவிலே கொண்டு அதை நம்புங்கள். சத்தியத்தை அறியுங்கள், அறிந்து கடைபிடியுங்கள். சத்தியமே உங்களை விடுதலையாக்கும். இந்த கர்த்தர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி உங்களை நிச்சயமாய் அதிநிச்சயமாய் குணமாக்குவார் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. நீங்கள் நிச்சயமாய் வாழ்ந்து சிறந்திருக்க முடியும். தொடர்ந்து இந்த வியாதியை குறித்து, வலி வேதனைகள் சூனியங்களை குறித்து நாம் தியானிக்கிற செய்திகளை தவறாமல் பாருங்கள். கர்த்தர் உங்களை நிச்சயமாக எல்லா வியாதிகள், துன்பங்கள், வருத்தங்களிலும் இருந்து உங்களை விடுவித்து ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார். உங்கள் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பதோடு நிச்சயமாய் இந்த பூமியில் உள்ள சகல ஜனங்களை பார்க்கிலும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் மாறுவீர்கள் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. நாம் இப்பொழுது ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. ஐயா, இந்த ஜெப வேளையிலே வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருக்காகவும் தேவ சமூகத்திலே வருகிறோம் சுவாமி. ஓ லார்ட், நன்றி செலுத்துகிறோம். நீங்க தந்திருக்கிற அதிகாரத்தின்படி உம்முடைய பிள்ளைகளாகும்படி எங்களுக்கு நீர் அதிகாரம் கொடுத்திருக்கிறீரே. ஐயா, உம்முடைய சமூகத்திலே, உம்முடைய கிருபாசனத்திலே தைரியமாய் பிரவேசிக்கிற பாக்கியத்தை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த ஜெப வேளையிலே வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரோடும் நீங்க பேசின நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஐயா, உம்முடைய கைப்பட எழுதி நீரே வேதாகமம் என்று இவர்கள் கைகளிலே கொடுத்திருக்கிற வாக்குத்தத்த புத்தகத்திலே ஐயா நன்றி செலுத்துகிறோம். சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் என்று எழுதி கொடுத்திருக்கிற அந்த பிரமாண பத்திரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. வானமும் பூமியும் அதில் காணப்படுகிறவைகள் காணப்படாதவைகள் எல்லாம் அழிந்து நிலைகுலைந்து போனாலும் உம்முடைய வார்த்தைகளோ என்றென்றும் மாறாததாய் இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, எத்தனை ஆபத்துகள், உபத்திரவங்கள், எத்தனை வேதனைகள், கடனும் கஷ்டமுமாய், கண்ணீரும் கவலையுமாய் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடக்கிறது போல என் சகோதரிகள் பயங்கரமான சூழ்நிலைகளிலே நடந்து கொண்டிருந்தாலும் சரி, என் தேவனே, மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நாங்கள் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படுவோம். ஏன்னா தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர் என்று நம்புகிற ஒவ்வொரு பிள்ளைகளின் மீதும் உம்முடைய கிருபை பரிபூரணமாய் இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. சகல ஜனங்களை பார்க்கிலும் இவர்களையும் இவர்கள் பிள்ளைகளையும் நீர் அப்படியாய் உயர்த்த சித்தமாய் இருப்பதற்காக
கொண்டிருப்பதற்காக, அநேகரை நீர் உயர்த்தி கொண்டிருப்பதற்காக, அநேகரை அந்த மேன்மைக்குள்ளே நடத்துகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. சகல நோய்களையும் கர்த்தாவே, சகல நோய்களையும் வியாதிகளையும் நீங்க சொன்னபடியே இவர்கள் விட்டு அவைகள் விலகி போகும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இவர்களுக்கு தெரிந்திருக்கிற எகிப்தியரின் கொடிய வியாதிகளில் ஒன்றையும் இவர்கள் மீது வரப்பண்ணாமல், இவர்களை பகைக்கிற யாவர் மேலும் அதை வரப்பண்ணுவேன் நீ சொன்னீங்களே. அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. இவர்களை அப்பா ஸ்தோத்திரம், வேதனையிலும் துன்பத்திலும் வருத்தத்திலும் அகப்பட செய்தவர்கள், இவர்களை கொடுமையான பாதிப்புகளிலே அகப்பட செய்து இவர்களுக்கு சூனியங்களும் சதிகளும் செய்வினைகளையும் செய்த அநேகர் இருக்கிறார்கள். என் தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்திலே இவர்களுக்கு விரோதமாக பல்வேறு வீண் வழக்குகளையும் பம்புகளையும் தேவையில்லாத காரியங்களையும் இவர்களுக்கு விரோதமாக செய்து இவர்களுக்கு எதிராக இருக்கிற ஜனங்கள் இருக்கிறார்கள். இவர்கள் வியாதியிலும் அவர்களும் கூட வியாதியிலும் வருத்தத்திலும் அழிந்து போகாதபடி என் தெய்வமே அவர்களும் ரட்சிக்கப்படும்படியாய் உம்முடைய பரலோக அக்கினி, ரட்சிப்பின் அக்கினி அவர்களை பற்றி பிடிக்கட்டும் சுவாமி. மனம் திரும்பி நல்ல பிள்ளைகளாய் வாழட்டும். கர்த்தாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. உம்முடைய எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை நாங்கள் கவனமாய் கேட்டு உம்முடைய பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து உம்முடைய கட்டளைகளுக்கு செவி கொடுக்கிற ஞானமுள்ள இருதயத்தை ஒவ்வொரு பேருக்கும் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஞானமுள்ள இருதயம் உண்டாகட்டும், பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுகிற பாக்கியம் உண்டாகட்டும். நன்றி செலுத்துகிறோம் ஐயா. உம்முடைய பார்வைக்கு செம்மையாய் காணப்படுகிறவைகளை மாத்திரமே செய்கிறபடியாய் உம்முடைய கட்டளைகளை, கற்பனைகளை, சத்தத்தை கவனமாய் கேட்கிற ஞானமுள்ள செவிகளை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. உம்மையே நோக்கி பார்க்கிற இந்த பிள்ளைகளுக்கு லார்ட், எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் வரப்பண்ணேன் என்று சொன்னீங்களே, அதுபோலவே என் தேவனாகிய கர்த்தர், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர், நானே உங்களுக்கு ஆரோக்கியம் கொடுக்கிற, உங்களுக்கு சுகத்தை கொடுக்கிற, சுகவீனங்களை போக்குகிற கர்த்தர் என்று சொன்ன நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். தேவனாகிய கர்த்தர் அப்படியே உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து இந்த சகல வியாதிகளையும் துன்பங்களையும் நீக்கி போடுகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. வியாதியோடும் கவலையோடும் கண்ணீரோடும் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற பிள்ளைகள் இப்பொழுதே அவர்களுக்கு விடுதலை உண்டாகும்படியாய், இப்பொழுதே சகல வியாதிகளிலும் துன்பங்களிலும் வருத்தங்களிலும் இருந்து என் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே விடுதலை உண்டாகட்டும். உம்முடைய பரிசுத்த தழும்புகளினால் உம்முடைய பிள்ளைகளுக்கு சுகம் உண்டாகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஐயா, உம்முடைய தழும்புகளினால், நீர்பட்ட அடிகளினால், நீர் சிலுவையிலே பட்ட பாடுகளின் நிமித்தமாய் இன்று இப்பொழுதே உம்முடைய பிள்ளைகளுக்கு ரட்சிப்பும், பாவ மன்னிப்பும், ரட்சிப்பும், விடுதலையும், சுகமும், ஆரோக்கியமும், ஐஸ்வர்யமும் உண்டாகும்படியாய் உம்மையே நோக்கி பார்க்கிறோம். கர்த்த பெரிய காரியங்களை தொடர்ந்து செய்யும்படியாய் ஐயா, வியாதியில் இருக்கிற ஜனங்கள் ஒருவர் கூட வருத்தத்திலும் வியாதியிலும் துன்பத்திலும் அகப்பட்டு அழிந்து போகாதபடி தேவனாகிய கர்த்தர், தேவரீர் எங்களோட கூட இருக்கிறீர், நீரே எங்கள் பரிகாரியாய் இருக்கிறீர். நன்றி செலுத்துகிறோம். இந்த அருமையான தேவ பிள்ளைகளை இந்த பூமியில் உள்ள சகல ஜனங்களை பார்க்கிலும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் நீர் மாற்றுகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய மகிமை இவர்களை பாதுகாக்கட்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் அன்பின் பரலோக பிதாவே, ஆமென். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, தீராத வியாதிகளை மாற்றும் ஒரு அற்புதமான ஜெபத்தை செய்ய போகிறோம். அதை குறித்த வேத வசனங்களை, கர்த்தருடைய வார்த்தையை தெளிவாக நாம் தியானித்துக் கொண்டு இன்று வியாதிஸ்தர்களுக்காக ஜெபிக்க போகிறோம். யார் யாரெல்லாம் சரீரத்திலே பல்வேறு வியாதிகள், உபத்திரவங்கள், வலிகள், வேதனைகள், நோய்களிலே அகப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்களோ, ஒருவேளை அது எந்த பில்லி சூனியம், மாந்திரீகம், செய்வினை, பிளாக் மேஜிக் போன்ற பல்வேறு பிசாசின் சோதனைகளினால், துன்பங்களினால், பிசாசின் வல்லமைகளினால் ஏற்பட்டதாய் இருந்தாலும் சரி, ஒருவேளை அவைகள் உங்கள் பரம்பரை சாபங்கள் அல்லது சாபங்களினால் வந்த வியாதிகளாய் இருந்தாலும் சரி, எந்த வியாதிகளாய் இருந்தாலும் சரி, ஒருவேளை உங்கள் சாப்பாட்டு பிரச்சனைகள், இன்னும் பல்வேறு பிரச்சனைகளினால், பலகீனங்களினால் வந்த எந்த வியாதியையும் சுகமாக்க இயேசு கிறிஸ்து வல்லமை உள்ளவராய் இருக்கிறார்.
செய்தார், இன்றும் என்றென்றும் அவருடைய பிள்ளைகளுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்ட அத்தனை பேருக்கும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரத்தை கொடுத்தவர். அதுபோலவே விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்களாவன, என் நாமத்தை விசுவாசிக்கிறவர்கள் இதை செய்வார்கள், என் நாமத்தினாலே அவர்கள் எதை கேட்டாலும் அதை செய்வேன், என் நாமத்தினாலே அவர்கள் கேட்கும் பொழுது அந்த வார்த்தைகளுக்கு நான் செவி கொடுப்பேன் என்று சொன்னவர். என் நாமத்தினாலே நீங்கள் பிசாசுகளை துரத்துவீர்கள், வியாதிஸ்தர்கள் மீது கைகளை வைப்பீர்கள், அவர்களுக்காக ஜெபிப்பீர்கள், அவர்கள் சுகமடைவார்கள் என்று உத்தரவு கொடுத்த சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய நாமத்தினாலே இப்பொழுதே நாம் ஜெபிக்க போகிறோம். யார் யாருக்கு வியாதியும் வலியும் வேதனையும் துன்பமும் உபத்திரமும் இருக்கிறதோ, உங்களுடைய ஆவியிலே அல்லது ஆத்மாவிலே, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அல்லது உங்களுடைய சரீர பிரகாரமான உலக பிரகாரமான காரியங்களிலே எதிலே உங்களுக்கு வியாதியும் வருத்தமும் துன்பமும் இருந்தாலும் சரி, எல்லாவற்றிலும் இருந்து, எல்லா பாவ சாப கட்டுகளிலும் இருந்து அவர் உங்களை விடுவித்து ரட்சித்து உங்களை ஆதரித்து உங்களுக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் ஆரோக்கியத்தையும் ஐஸ்வர்யத்தையும் தர இந்த இயேசு வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். நிச்சயமாய் நாம் இன்று ஒரு அற்புதமான காரியத்தை தியானிக்க போகிறோம். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 13 முதல் 16 வரை வாசித்தீர்களானால் ஒரு அற்புதமான காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பு தேவ பிள்ளைகளே, அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொண்ட, அவருடைய நாமத்தின் மேல் நம்பிக்கையா இருக்கிற, விசுவாசமா இருக்கிற, அல்லது அவருடைய நாமத்தை நோக்கி பார்க்கிற யாருக்கானாலும் சரி, நிச்சயமாய் யாக்கோபு தேவ மனிதனாகிய யாக்கோபு தேவனுடைய வார்த்தையை இப்படியாய் சொல்லுகிறார். உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன், ஒருவன் மகிழ்ச்சியா இருந்தால் சங்கீதம் பாட கடவன். அருமையான தேவ பிள்ளைகளே, உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் என்ன செய்யலாம்? ஐயா, துன்பப்பட்டிருக்கிறேன், தூரப்பட்டிருக்கிறேன், வியாதிப்பட்டிருக்கிறேன், என் சரீரத்திலும் ஆவி ஆத்துமாவிலும் குடும்பத்திலும் பல்வேறு துன்பங்களும் உபத்திரவங்களும் என்னை சூழ்ந்திருக்கிறது என்று சொல்லுகிறவர்களுக்கு அவர் சொல்லுகிறார், உங்களில் ஒருவன் எவ்வகையான துன்பமாக இருந்தாலும் சரி, எந்த வகையில் அந்த துன்பம் வந்திருந்தாலும் சரி, உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் அவன் ஜெபம் பண்ண கடவன். ஓ மைட்டி காட், எத்தனை அற்புதமான காரியம் பாருங்கள். அதனால் தான் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் ஒன்றையும் குறித்து கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோட கூடிய விண்ணப்பத்தோடும் வேண்டுதலோடும் அதை தேவனுக்கு தெரியப்படுத்தும் பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தெய்வீக சமாதானம் உங்களை வந்து மூடிக்கொள்ளும் என்று வேதத்திலே வாசிக்கிறோமே. பாருங்க, உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன், மகிழ்ச்சியா இருந்தால் சங்கீதம் பாட கடவன். உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக, அவர்கள் கர்த்தருடைய நாமத்திலே அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள், எண்ணெய் பூசி. ஓ, அப்பொழுது என்ன நடக்கும்? விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். விசுவாசத்தோடு கூடிய, நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் கூடிய ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். கர்த்தரே அவனை எழுப்புவார். அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் நம்புங்கள். உங்களிலே ஒருவன் வியாதிப்பட்டால், ஐயா, சபையிலே காணப்படுகிற தேவனுடைய ராஜ்யத்திலே காணப்படுகிற தேவனுடைய சபைகள் என்று சொல்லப்படுகிற சபைகளிலே காணப்படுகிறவர்கள் யார் இந்த கிருபையை, யார் இந்த அதிகாரத்தை, யார் இதை வல்லமையாய் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்களோ அவர்களை நீங்கள் வரவழைக்க முடியும். அவர்கள் வந்து ஜெபிக்கும் பொழுது விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். மாத்திரமல்ல, அவர்களுக்காக, அந்த வியாதியோடு இருக்கிறவர்களுக்காக அவர்கள் வந்து ஜெபம் பண்ண கடவர்கள். இது தேவ உத்தரவு. ஏன் நாங்களே ஜெபிச்சா நடக்காதா? ஏன் இன்னொரு ஆள் ஜெபிக்கணுமா? ஏன் நீங்க ஜெபிச்சாதான் நடக்குமா? அருமையான தேவ பிள்ளைகளை, சத்தியத்தை நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். அவனுக்காக சபையின் மூப்பர்கள், அதற்கென்று பிரத்யேகமாக சபையிலே இருக்கிறவர்கள் வந்து ஜெபம் பண்ண கடவர்கள். அவர்கள் வந்து ஜெபம் பண்ண வேண்டும். அப்பொழுது விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை, எந்த வியாதியில் இருந்தாலும் சரி, அவர்களை ரட்சிக்கும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. பாருங்க, கர்த்தரே அவனை எழுப்புவார். அன்பு தேவ பிள்ளைகளே, என்று விசுவாசியுங்கள். உங்களில் யார் வியாதியோடு இருந்தாலும் சரி, எந்த வருத்தத்தோடும் துன்பத்தோடும் உபத்திரவத்தோடும் சரீரத்திலே காணப்படுகிற எந்த வகையான துன்பங்கள், உபத்திரவங்கள், பாடுகளோடு நீங்க இருந்தாலும் சரி, நிச்சயமாய் விசுவாசம் உள்ள இந்த ஜெபம் பிணியாளியை, சுகவீனனை அல்லது நோய்பட்டவரை ரட்சிக்கும், விடுவிக்கும் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. இப்பொழுது நாம் ஜெபிக்க போகிறோம்.
மாற்றமல்ல. 5:16 யாக்கோபு இப்படியாக சொல்லுகிறார், நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு, அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் சுகமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கு ஒருவர் அறிக்கையிட்டு ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். உங்களுக்காக நானும் எனக்காக நீங்களும் ஜெபிக்க முடியும். இது தேவ கட்டளை என்பதை மறந்து விடாதீர்கள். சிலர் சொல்லுவாங்க, ஏன் அடுத்தவங்க ஜெபிக்கணும், நாமே ஜெபிக்க முடியாதா? ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். ஓ குளோரி! என்னுடைய ஊழியர்களுக்காகவும் எங்களுக்காகவும் ஜெபிக்கிற உங்களுக்கு நிச்சயமாய் நாங்களும் ஜெபிக்க முடியும். ஜெபிக்கும் பொழுது பாருங்க என்ன நடக்கும். நீங்கள் சொஸ்தம் அடையும்படிக்கு, நீங்கள் சுகமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கு ஒருவர் அறிக்கையிட்டு நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதா இருக்கிறது. அன்பு தேவ பிள்ளைகளை, நீதிமான் செய்கிற ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதா இருக்கிறது. நிச்சயமாய் கர்த்தர் உங்களை எல்லா கட்டுகளிலும் எல்லா வியாதிகளிலும் இருந்து விடுவிப்பார். நாம் இப்பொழுது ஜெபிக்க போகிறோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவை நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. இந்த ஜெப வேளையிலே வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளிலே, அவர்கள் பிள்ளைகளிலே யார் யார் வியாதியோடு இருக்கிறார்களோ, யார் யார் எந்த வேதனை, துன்பங்கள், நோய்கள், அவஸ்தைகளிலும் துன்பங்களிலும் அகப்பட்டுக் கொண்டிருக்கிறார்களோ, அவர்களுக்காக தேவ உத்தரவின்படியே ஜெபிக்கிறோம். ஐயா, உங்க கட்டளைகளின்படியே ஜெபிக்கிறோம் சுவாமி. தூரத்திற்கும் சமீபத்திற்கும் ஆண்டவராய் இருக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதா, ஐயா, அந்த 100க்கு அதிபதி வந்து சொன்னது போலவே, நீர் என் வீட்டிற்கு வருவதற்கு நான் பாத்திரன் அல்ல. நீர் என் வீட்டிற்கு வந்து என் வேலைக்காரனை சுகமாக்க நான் பாத்திரன் அல்ல. ஆனாலும் நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும். எவ்வளவோ தூரத்தில் இருக்கிற நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், அந்த வார்த்தையில் என் வேலைக்காரன் சொஸ்தமாவான் என்ற நம்பிக்கையோடு அவன் அறிக்கையிட்ட பொழுது, என் தெய்வமே, இப்பொழுதே உன் விசுவாசத்தின்படியே உன் வேலைக்காரனுக்கு சுகம் உண்டாயிற்று என்று நீங்க சொன்னது போலவே, என் அன்பு சகோதர சகோதரிகள் எவ்வளவு தூரத்திலே இருந்தாலும் சரி, எந்த நாட்டிலே இருந்தாலும் சரி, இந்த ஜெபத்தை கேட்கிற பொழுது ஒரு விடுதலையின் அக்கினி இறங்கி செல்லும்படியாய், ஒரு விடுதலையின் ஆவியானவருடைய வல்லமை அவர்கள் ஆவி ஆத்துமா சரீரத்தை தொடும்படியாய், இப்பொழுதே ஒரு குணமாக்குகிற வல்லமை, குணமாக்குகிற அபிஷேகம், சுகமளிக்கிற அபிஷேகம் இப்பொழுதே தேவ பிள்ளைகள் ஒவ்வொரு பேரையும் தொடும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லா பலகீனத்தின் கட்டுகளையும் உடைக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. எல்லா பிசாசின் தொந்தரவுகள், அதிகாரங்கள், துரைத்தனங்கள், வல்லமைகள், இந்த பிள்ளைகளுக்கு விரோதமாய் இருக்கிற எல்லா உபத்திரவத்தையும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தினாலே நிர்மூலமாக்குகிறோம் இப்பொழுதே. Lord, the mighty name of Jesus. பொல்லாத சத்துருவை, பொல்லாத பிசாசை காலின் கீழே மிதிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. உடைய தழும்புகளினால் சுகம் உண்டாகிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது சுவாமி. இப்பொழுதே நம்முடைய பிள்ளைகள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, எத்தனை பலகீனங்கள், உபத்திரவங்கள், பாடுகள், வலி வேதனைகளில் இருந்தாலும் சரி, என் இயேசு கிறிஸ்துவின் தழும்புகளினாலே இப்பொழுதே சுகம் உண்டாகும்படியாய், இப்பொழுதே விடுதலை உண்டாகும்படியாய், லார்ட், உன் வல்லமை, பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகம் இப்பொழுதே இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. ஐயா, ஜெபிக்கிற இப்பொழுதே ஒரு பெரிய மாறுதல் உண்டாகட்டும். எல்லா விதமான சரீர உபத்திரவங்கள், எல்லா எலும்பு சம்பந்தப்பட்ட, நரம்பு சம்பந்தப்பட்ட, எல்லா சரீர சம்பந்தப்பட்ட வியாதிகளிலும் இருந்து இப்பொழுதே விடுதலை உண்டாகட்டும். உச்சி முதல் பாதம் வரையாக இருக்கிற எல்லா பலகீனங்களும், பலகீனத்தின் ஆவியை உன்னை கடிந்து கொள்ளுகிறோம். எல்லா உபத்திரவத்தின் ஆவிகளும் வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. கேன்சர் வியாதியிலே அவதிப்படுகிறவர்களுடைய வலியும் வேதனையும் எல்லா பலகீனமும் இப்பொழுதே மாறட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. Father, in the mighty holy name of Jesus, எல்லா விதமான போன் பிரச்சனைகள், ஆர்த்தரைட்டிஸ், ஸ்பாண்டிலைட்டிஸ், செர்விக்கல் ஸ்பாண்டிலைட்டிஸ், எல்லா விதமான எலும்பு பிரச்சனைகளும் இப்பொழுதே உலர்ந்த எலும்புகளே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உயிரடையுங்கள். ஆவி உங்களுக்குள்ளே பிரவேசிக்கிறது. இந்த அபிஷேகம் உங்களுக்குள்ளே வருகிறது. மரித்த கிட்னிகள் உயிரடையும்படியாய், மரித்த சரீரத்தின் பாகங்கள் உயிரடையும்படியாய், பலகீனமான காற்றுகள், ஈரல்கள், நுரையீரல்களிலே தேவ வல்லமை இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். செவிட்டு காதுகள் திறக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. இருதயங்களிலே இருக்கிற ஓட்டைகள் அடைபடும்படியாய், அடைக்கப்பட்ட இருதய வாழ்வுகளிலே திறப்புகள் உண்டாகும்படியாய் என் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. Father, in the mighty and holy name of Jesus, சரீரம் முழுவதும் இருக்கிற எல்லா பலகீனங்களும் இப்பொழுதே மாறி போகட்டும். நடக்க முடியாதபடி, நிமிர முடியாதபடி, ஸ்பைனல் கார்டுல, முதுகு தண்டு வடத்தில, கால்களிலே, தலையிலே, முதுகிலே, கழுத்து
குடும்பத்திலே இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் மாறி போகும்படியாய் என் இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். அன்பு தேவ பிள்ளைகளுக்கு இப்பொழுதே விடுதலை உண்டாகட்டும். தகப்பனே, ஒருவன் வியாதிப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன். ஒருவன் வியாதிப்பட்டால் சபையில், தேவனுடைய ராஜ்யத்திலே, தேவனுடைய திருச்சபைகளிலே ஓலான் இருக்கிற மூப்பர்களை, அதற்கேற்ற நபர்களை வரவழைப்பானாக. அவர்கள் வந்து ஜெபிக்கும் பொழுது விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும் என்று சொன்னீங்களே சுவாமி. நாங்கள் விசுவாசத்தோடு ஜெபிக்கிறோம். இந்த ஜெப வேளையிலே இருக்கிற யாரும் வெட்கப்பட்டு போகாதபடி, இந்த ஜெப வேளையிலே இருக்கிற எல்லோருக்கும் சுகம் உண்டாகும்படியாய், விடுதலை உண்டாகும்படியாய், பரிபூரண சுகம், சௌக்கியம், ஆரோக்கியம், ஐஸ்வர்யம் உண்டாகும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ராஜா. அப்பொழுது விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். கர்த்தர் அவனை எழுப்புவார் என்று எழுதப்பட்டிருக்கிறபடி என் தெய்வமே, நீர் இவர்களை எழுப்புகிறதற்காக நன்றி சுவாமி. நடக்க முடியாதவர்கள், நடக்க முடியாத தாய்மார், நடக்க முடியாத தேவ பிள்ளைகள் இப்பொழுதே நடக்கும்படியாய் இயேசுவின் நாமத்தினாலே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தை தெளிக்கிறோம். mighty God, அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும் என்று எழுதப்பட்டிருக்கிறபடி அப்பா, அவனுடைய பிள்ளைகள் எங்கோ எதிலோ மீறுதல்கள், கீழ்ப்படியாமைகளினாலே ஏற்பட்ட பாவங்களை கர்த்தர் மன்னித்து வியாதியில் இருந்து இவர்களுக்கு விடுதலை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ராஜா. நன்றி செலுத்துகிறோம். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாய் இருக்கிறது என்று சொல்லப்பட்டபடியே வியாதியோடும் துன்பங்களோடும் வருத்தங்களோடும் வந்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி ஒரு பரிபூரண சுகமும் ஆரோக்கியமும் சௌக்கியமும் உண்டாகும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எல்லா பலகீனங்களும், மரித்த கிட்னிகள் உயிரடையட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. கேன்சரோடு வந்த பிள்ளைகளில் இருக்கிற வலியும் வேதனைகளும், வலியோடு வேதனையோடு எல்லா கேன்சர் ஆவிகளும் வெளியேறட்டும். இப்பொழுதே சுகம் உண்டாகட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. கண் பார்வை குறைவுள்ளவர்கள், காது கேட்காதவர்கள், சரீரத்திலே உபாதைகள் உள்ளவர்கள், பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரும் இப்பொழுதே இயேசுவின் நாமத்தினாலே விடுதலையை பெற்றுக் கொள்ளும்படியாய் என் இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். Thank you Lord. உம்முடைய பரிசுத்த இரத்தத்தினாலே உம்முடைய பிள்ளைகளை பாவங்கள் அறநீர் கழுவினதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அப்பா, உம்முடைய தழும்புகளினால் சுகம் உண்டாகிறது, நன்றி செலுத்துகிறோம். என் தேவனே, இது ஆவி ஆத்துமா சரீரத்திலே, குடும்பத்திலே, குடும்ப வாழ்க்கையிலே, ஆமென், குடும்ப உறவுகளிலே என்ன பிரச்சனை இருக்கிறதோ, எல்லாவற்றிலும் என்ன நோவுகள் இருக்கிறதோ, என்ன துன்பங்கள் இருக்கிறதோ, எல்லாவற்றிலும் இருந்து ஒரு விடுதலை உண்டாகட்டும், விடுதலை உண்டாகட்டும். ஆமென், நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. பிள்ளைகள் கீழ்ப்படியாதவர்களாய் குடியிலும் போதை பழக்க வழக்கங்களிலும் இன்னும் பல்வேறு தாறுமாறான வாழ்க்கையிலும் கேம்ஸ் என்றும் விபச்சாரம் என்றும் கீழ்ப்படியாமையின் பாவங்கள் என்றும் பல்வேறு பாவங்களில் அகப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்கும் ஒரு விடுதலை உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம். உங்களுடைய பிள்ளைகளை உங்க கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. கர்த்தர் பெரிய காரியங்களை, அதிசயமான அற்புதமான காரியங்களை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இதை அநேகருக்கு ஷேர் பண்ணுகிற அப்பா ஸ்தோத்திரம். யோபு தம்முடைய நண்பர்களுக்காக ஜெபித்த பொழுது, யோபு தன்னுடைய சிநேகிதர்களுக்காக ஜெபித்த பொழுது ஒரு பயங்கரமான அற்புதமான ஆசீர்வாதமான விடுதலை யோபுவின் வாழ்க்கையிலே உண்டானது போல இதை அநேகருக்கு ஷேர் பண்ணுகிற அன்பு தேவ பிள்ளைகளுக்கு அதற்கு ஏற்ற பலன் உண்டாகட்டும். கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக, மேன்மைப்படுத்துவீராக. ஒருவரும் வியாதியோடும் கண்ணீரோடும் கவலையோடும் வலிகளோடும் இன்று வாழாதபடி பரிபூரண விடுதலை என் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறேன் அன்பின் பரலோக பிதாவே, ஆமென். தீராத வியாதிகளை மாற்றும் இந்த அதிகாலை ஜெப வேளையிலே பாருங்கள், தீராத வியாதிகளை மாற்றுவதற்கு ஏதுவான ஒரு அற்புதமான சத்தியத்தை குறித்து தியானிக்க போகிறோம். அந்த சத்தியத்தை நீங்கள் அறிந்து அதை விசுவாசித்து அதை கடைபிடிக்கும் பொழுது, அதை நடைமுறை வாழ்க்கையிலே கடைபிடித்து அதை அபியாசப்படுத்தும் பொழுது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையிலே உள்ள தீராத வியாதிகள் மாறும் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்முடைய வியாதிகளை குணமாக்குவதே நம்முடைய ஆண்டவருடைய திட்டம்.
திட்டம் என்பதை மறந்து விடாதிருங்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் உங்கள் பாவங்களை எப்படி மன்னிப்பதற்கு அல்லது உங்களை எல்லா பாவங்களிலும் இருந்து உங்களை விடுவிப்பதற்காக கல்வாரி சிலுவையிலே கர்த்தர் மரித்தார் என்று நம்புகிறீர்களோ, அதுபோலவே நீங்கள் விசுவாசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான காரியம் இருக்கிறது. நிச்சயமாய் அவர் என்னுடைய பாவங்களுக்காக மாத்திரமல்ல, பாவங்களினால் வருகிற சாபங்கள், பாவ சாபங்களினால் வருகிற எல்லா வியாதிகள், துன்பங்கள், வருத்தங்கள் எல்லாவற்றிலும் இருந்து எனக்கு விடுதலையை தருவதற்காக இந்த இரட்சகர் இயேசு கல்வாரி சிலுவையிலே மரித்தார். அவர் அற்புதமான இரட்சகர் என்பதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். கல்வாரி சிலுவையை நோக்கி பார்க்கிற நீங்கள் நிச்சயமாய் சுகமடைவீர்கள். எப்படி நம்முடைய கர்த்தருடைய இரத்தம் கல்வாரி சிலுவையிலே உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் நம்முடைய பாவங்களை, சாபங்களை, மீறுதல்களை எல்லாவற்றையும், நம்முடைய அக்கிரமங்களை எல்லாவற்றையும் அதற்காக அவர் அடிக்கப்பட்டு கல்வாரி சிலுவையிலே அவர் சம்பாதித்த, அவர் சிந்திய அந்த இரத்தத்தின் மூலமாக எப்படி உங்களுக்கு ரட்சிப்பும், பாவ மன்னிப்பும், ரட்சிப்பும் வருகிறதோ, அதுபோலவே அவருடைய தழும்புகளினால், அவர் பட்ட அடிகளின் காரியத்தினால் உங்களுக்கு விடுதலை உண்டாகிறது. இனி நீங்கள் நோவிலும், துன்பத்திலும், பலியிலும், வேதனையிலும், வியாதியிலும் இருப்பதற்கு அவசியமில்லை. நீங்கள் நிச்சயமாய் உங்கள் பாடுகளை, துக்கங்களை, ரோகங்களை, நோய்களை கல்வாரி சிலுவையிலே சுமந்து தீர்த்தார் என்று வாசிக்கிறோம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த காரியத்தை அவர் செய்த அற்புதமான காரியம் இருக்கிறது. இவர் நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்முடைய வியாதிகளை குணமாக்குகிற கர்த்தர். நன்றாக கவனியுங்கள். முதலாவது உங்களுடைய பாவங்களை மன்னிப்பதே, உங்களை பாவங்களை மன்னித்து பரிசுத்த ஜாதியாய் மாற்றி, பரிசுத்தவான்களாய் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாய் மாற்றி, அவருடைய பிள்ளைகளாய் உங்களை அவர் எடுத்துக் கொள்வதே அவருடைய நோக்கம் என்பதை மறந்து விடாதீர்கள். பாருங்க, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் நீங்கள் அவரை நோக்கி பார்க்கும் பொழுதே, அவரை விசுவாசிக்கும் பொழுது, அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுதே அவருடைய பிள்ளைகளாகும்படி உங்களுக்கு அதிகாரம் கொடுத்து விட்டார். இப்பொழுது உங்களுக்கு எந்த பாவமும் இல்லை, எந்த சாபமும் உங்கள் மீது வேலை செய்வதற்கு அதற்கு அதிகாரம் இல்லை. அதுபோலவே வியாதியை, துன்பத்தை, வருத்தத்தை உங்கள் மீது கொண்டு போடுவதற்கு உங்களை ஜான் 10:10 யோவான் 10:10 உங்களை கொல்லவும், அழிக்கவும், திருடவும் வருகிற பொல்லாத சத்துருவுக்கு உங்கள் மீது எந்த அதிகாரமும் இல்லை என்பதை நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையிலே இந்த அற்புத ஆண்டவர் வரும் பொழுது அவர் எண்ணி முடியாத அதிசயங்களையும், உங்கள் வியாதிகளிலே, துன்பங்களில், வருத்தங்களிலேயும், உங்கள் நோய்களிலேயும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் பாருங்க. டாக்டர்கள் நடக்கவே நடக்காது. டாக்டர்கள் ஒருவேளை மருத்துவ ரிப்போர்ட்டுகள் சொல்லலாம், இதில் இருந்து தப்பிக்கவே முடியாது, இந்த வியாதி சுகமாகவே முடியாது, இந்த வியாதியில் இருந்து எவரும் தப்பிக்க முடியாது, இந்த வியாதி குணமாக்க முடியாது, இந்த வியாதியில் இருந்து யாரும் தப்பிக்க முடியாது. யார் சொன்னது? கர்த்தர் சொல்லுகிறார், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். எதை விசுவாசிக்கிறவனுக்கு? கர்த்தருடைய வார்த்தையை, கர்த்தரையும் கர்த்தருடைய வார்த்தையையும், கர்த்தர் என்ன சொல்லி இருக்கிறாரோ அதை விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று அல்லவா வேதம் சொல்லுகிறது. நிச்சயமாய் உங்கள் வியாதிகள், வருத்தங்கள், துன்பங்கள் எல்லாவற்றிலும் இருந்து உங்களை விடுவிக்கும் வண்ணமாய் எண்ணி முடியாத அதிசயங்களையும், mighty God, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் செய்வார். நீங்கள் உபத்திரவத்தில், பாடுகளில், துன்பத்தில், நடுக்கங்களில் இருந்து கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் சரீரத்தின் எல்லா பாடுகளையும், உபத்திரவங்களையும் அவரே நீக்கி போடுவார். பாருங்கள், ஆதலினால் தான் நீங்கள் வாசித்து பார்த்தீர்களானால் மார்க் 1ஆம் அதிகாரத்திலே 14-15 வாக்கில் கர்த்தர் இப்படியாக சொல்லுகிறார், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது என்று அவர் பிரசங்கிக்க தொடங்கினார் என்று பார்க்கிறோம். மனம் திரும்புங்கள், மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் என்று கர்த்தர் பிரசங்கிக்க தொடங்கினார். ஏன்னா ஒரு மனுஷன் மனம் திரும்பிட்டானே, தேவனுடைய ராஜ்யம் அவனுக்கு சமீபமாய் வந்து விடுகிறது. தேவனுடைய வல்லமை, தேவனுடைய அதிகாரம், தேவனுடைய ஆளுகை, அவருடைய மகிமை, ஓ மைட்டி காட், அவருடைய பரிசுத்த ஆவியானவரின் ஓ அதிசயமான பிரசன்னம் அந்த மனிதனுக்கு அருகாமையில் வந்து விடுகிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, இன்னும் வேதம் சொல்லுகிறது, நீ ரட்சிப்பின் வசனமாகிய சுவிசேஷத்தை கேட்டு விசுவாசிகள் ஆன பொழுதே பரிசுத்த ஆவியினாலே முத்திரையிடப்பட்ட
மாட்டீர்கள். நீங்கள் இப்படியாய் விசுவாசத்தோடு தேவ சமூகத்தில் வந்திருக்கிற இந்த இமை பொழுதிலே பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். உங்களை நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். நீங்கள் அவர் மூலமாக பேசப்படுகிறீர்கள், அவராலே கேட்கிறீர்கள். அவர் உங்களுக்குள்ளே கிரியை செய்ய முடியும். நிச்சயமாய் கர்த்தர் உங்களை விடுவிப்பார். அருமையான தேவ பிள்ளைகளை, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வந்தாலும் என்ன, கர்த்தர் சொல்றார், நானோ என் பிள்ளைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் வந்தேன் சொன்னாரே. இப்பொழுதே உங்கள் ஜீவனுக்குள்ளே ஒரு பரிபூரணம் உண்டாகிறது. இயேசுவின் நாமத்தினாலே பரிபூரணம் உண்டாகட்டும். எல்லா கேன்சர் கட்டிகளும் மாறி போகட்டும். எல்லா போன் கேன்சர் மாறி போகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே சரீரத்திலே இருக்கிற எல்லா கேன்சர் ஆவியும் புறப்படட்டும். வலி வேதனைகளோடு இந்த அத்திமரம் இந்த ஜனங்களுக்குள்ளே தங்கி இருக்கிற அல்லது இவர்களுக்குள்ளே வேரூன்றி இருக்கிற இந்த பொல்லாத கேன்சர் என்கிற அத்திமரம் வேரோடு பிடுங்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. mighty name of Jesus. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. யாரெல்லாம் கிட்னி ஃபெயிலியரோடு இருக்கிறார்களோ, ஹார்ட் ஃபெயிலியரோடு இருக்கிறார்களோ, இப்பொழுதே இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தினாலே எல்லா ஹார்ட் ஃபெயிலியரிலும் இருந்து எல்லா தளர்வுகள் எல்லா பலகீனங்களிலும் இருந்து இப்பொழுதே ஒரு சுகம், பரிபூரண சுகம் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே மரித்த உறுப்புகள், பழுதாய் போன உறுப்புகள், செயல்படாது இருக்கிற சரீரத்தின் உறுப்புகளிலே நானே ஜீவனும் உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்று சொன்ன என் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பலகீனமான அல்லது மரித்து போன அல்லது பழுதாய் போன உறுப்புகளுக்குள்ளே, அந்த நுரையீரல்களுக்குள்ளே, அந்த ஹார்ட்டுக்குள்ளே, அந்த இருதயங்களுக்குள்ளே, அந்த கிட்னி சிறுநீரகத்திற்குள்ளே தேவ வல்லமை இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. கேன்சரால் மரித்து போன செல்கள் உயிரடைவதாக இயேசுவின் நாமத்தினாலே. எலும்புகளுக்குள்ளும் இரத்தத்திற்குள்ளும் இருக்கிற எல்லா கேன்சர் ஆவியே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உன்னை கடிந்து கொண்டு அப்புறப்படுத்துகிறோம் இப்பொழுதே. mighty name of Jesus. இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்தம் உள்ள நாமத்தினாலே எல்லா விதமான பலகீனங்களும் மாறி போகும்படியாய், எல்லா சரீர உபத்திரவங்களும் இயேசுவின் நாமத்தினாலே மாறி போகும்படியாய் பலவீனத்தின் ஆவிகளை கடிந்து கொள்ளுகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. சரீரம் முழுவதும் கிரியை செய்கிற பலகீனத்தின் ஆவிகள் வெளியேறட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. சரீரம் முழுவதும் அன்பு சகோதர சகோதரிகளுக்கும், இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும், தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் விடுதலை உண்டாகட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. கல்வாரி சிலுவையிலே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காக கல்வாரி சிலுவையிலே தன்னுடைய சொந்த இரத்தத்தை சிந்தி mighty God எங்கள் சாபங்களை, பாவங்களை, எங்கள் வியாதிகளை கல்வாரி சிலுவையிலே சுமந்து தீர்த்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பேருக்கும் விடுதலை உண்டாகும்படியாய், எல்லா மருத்துவர்கள் சொன்ன ஆபரேஷன்கள் இப்பொழுதே நடக்கும்படியாய், பழுதாய் போன சரீரத்தின் உறுப்புகள் சீரடையட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. Lord, in the mighty name of Jesus, எல்லா பிரஷர் சுகர்களும் மாறும்படியாய், ஓங்கி வீசிய புயற் காற்றையும், எழுந்து நின்று எழுந்து வீசிய எழுந்து கொந்தளித்த கடல் அலைகளையும் பார்த்து இறையாதே அமைதலாயிரு என்று கட்டளையிட்ட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எல்லா இரத்த கொதிப்பு வியாதிகளும், எல்லா பிரஷர், எல்லா சுகர்களும் இப்பொழுதே மாறி போகட்டும். Right now I command the name of Jesus. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சரீரத்தின் பலகீன கட்டுகள் உடையட்டும் Jesus mighty name. எல்லா சுகர் பிரஷர்களும் இறையாதபடி, மெஞ்சாதபடி, நாடு கொந்தளிக்காதபடி இயேசுவின் நாமத்தினாலே அமைதலாகட்டும், சீராய் செயல்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. Father, in the mighty holy name of Jesus, எலும்புகளுக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகள் மாறும்படியாய், என் தெய்வமே, என் அன்பு சகோதர சகோதரிகளின் பாவங்களை இப்பொழுதே மன்னிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. எங்களுடைய பாவங்கள், மீறுதல்கள், குற்றங்கள், குறைவுகளை மன்னிக்கும்படியாய், உம்முடைய பரிசுத்த இரத்தத்தினால் கழுவும்படியாய். ஆமென். எங்களுக்காக கல்வாரி, சொல்லுங்க வாயை திறந்து எல்லாரும், எங்களுக்காக கல்வாரி சிலுவையிலே இரத்தம் சிந்தி எங்கள் பாடுகளை, துக்கங்களை, வியாதிகளை, வருத்தங்களை, துன்பங்களை, உபத்திரவங்களை சுமந்து தீர்த்த எங்கள் கர்த்தாவே உம்முடைய நாமத்தினாலே எங்களுக்கு விடுதலை, பரிபூரண விடுதலை உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லா வியாதி கட்டுகளும், பாவ கட்டுகளும், எல்லா பலகீனங்களும் எங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே
இப்பொழுதே மாறி போகும்படியாய் ஜெபிக்கிறோம். தேங்க்யூ லார்ட். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஐயா, சங்கீதம் 103:3-4 சொல்லப்பட்டிருக்கிறபடி, என் தெய்வமே, நீர் எங்கள் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து எங்கள் நோய்களை எல்லாம் குணமாக்குகிறவர் என்று வாசிக்கிறோமே. எங்கள் உயிரை எங்கள் பிராணனை அழிவுக்கு விலைக்கு மீட்டு எங்களை இரக்கங்களினாலும் கிருபைகளினாலும் முடிசூட்டுகிறவர் என்று வாசிக்கிறோமே. அந்த காரியங்கள் இப்பொழுதே நடக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ராஜா. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஓ, என் அன்பு சகோதர சகோதரிகளையும், இப்பொழுது இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும், அவர்கள் யாராய் இருந்தாலும் சரி, அவர்களுடைய அக்கிரமங்களை எல்லாம் நீர் மன்னிக்கும்படியாய், அவருடைய நோய்களை எல்லாம் இப்பொழுதே குணமாக்கி அவர்களுடைய உயிரை ஜீவனை அழிவுக்கு விலைக்கு மீட்டு கிருபையினாலும் இரக்கங்களினாலும் உம்முடைய வார்த்தையின்படியே முடிசூட்டும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இவர்களை நன்மையினால் இவர்கள் வாயை திருப்தியாக்கும்படியாய், ஐயா, பலகீனமாய் கிடக்கிற இந்த பிள்ளைகளை கழுகுக்கு சமானமாய் இவர்களுடைய வயது திரும்ப வாழ வயது போல் ஆகும்படியாய், தெய்வமே, ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் நீதியையும் நியாயத்தையும் செய்கிற நல்ல கர்த்தர் இப்பொழுதே இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். காயம்பட்ட கரத்தை ஒவ்வொருவர் மீதும் வைக்கும்படியாய், எல்லா பலகீனத்தின் கட்டுகளும் இதோடு மாறி போகும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லா உடல் உபாதைகளும் இன்றே சுகம் உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அவருக்கு இயேசு என்று பெயரிடுவார்கள், ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிப்பார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஐயா, இவர்களுடைய பாவங்களை நீக்கிய என் சர்வ வல்லமையுள்ள தேவன் எல்லா வியாதிகளும் கண்ணிகளும் கட்டுங்கள் துன்பங்கள் வலிகளில் இருந்து இப்பொழுதே விடுதலை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அந்த அற்புதமாய் சுகமாக்கப்பட்ட மனிதனை குறித்து சொன்னீங்களே, இனி அதிக கேடானதொன்றும் உனக்கு வராதபடிக்கு, அதிக கேடான நோய்கள் உனக்கு வராதபடிக்கு இனி பாவம் செய்யாதே என்று சொன்னீங்களே சுவாமி. அப்படியே இனி நாங்கள் பாவம் செய்யாதபடி, இனி எந்த மீறுதல்களும் எந்த குறைவுகளும் எந்த அநீதிகளும் எந்த விதமான கசப்பின் வேர்களும் எந்த கோபமும் மூர்க்கமும் எந்த பெருமையும் எந்த விதமான மன்னிக்க முடியாமையும் கெட்ட குணங்கள் ஒன்றும் எங்களில் இல்லாதபடி ஆவியின் கனிகளால் நிறைந்து வாழுகிற பரிசுத்தம் வாழ்வுள்ள வாழ்க்கை, ஐயா, ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளால் தேவ சமூகத்தில் வாழுகிற நிற்கிற ஒரு பாக்கியம் உண்டாகட்டும். கர்த்தர் இறங்குவீராக, பலப்படுத்துவீராக. எல்லா துன்பங்கள் உபத்திரவங்கள் பாடுகளிலும் இருந்து இப்பொழுதே என் தேவனாகி கர்த்தருடைய நாமத்தினாலே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் விடுதலை உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. உங்க சமூகத்திலே முழுமையாய் ஒப்புக் கொடுக்கிறோம். இப்பொழுதே உங்களுடைய தழும்புகளினால் சுகம் உண்டாகிறதற்காக ஐயா நன்றி செலுத்துகிறோம் ராஜா. யோவான் 3:16 சொல்லப்பட்டிருக்கிறபடி, ஓ தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல், ஐயா, வியாதியோடும் கஷ்டங்களோடும் வலிகளோடும் துன்பங்களோடும் இவர்கள் கெட்டு போகாமல், உம்முடைய குமாரனை விசுவாசிக்கிறவர்கள், அதை ஏற்றுக்கொண்டவர்கள், ஐயா, உம்முடைய சத்தியத்தின்படி நடப்பதாய் உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிறவர்கள், இவர்கள் எவரும் கெட்டு போகாதபடி, எந்த வியாதி துன்பம் வருத்தங்களிலும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அல்லவோ எங்கள் அன்பின் ஆண்டவரும் இரட்சகருமாகிய எங்கள் இயேசுவை கொடுத்தீரே. அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் எங்கள் மீது அன்பு கூர்ந்தீரே. அந்த அன்பின் ஐக்கியம், அன்பின் வல்லமை, அந்த அன்பின் தியாகம், நன்றி செலுத்துகிறோம். திருக்குமாரனின் கல்வாரி சிலுவை தியாகத்தினால் உண்டாகிற சுகம், விடுதலை, ஆரோக்கியம், வெற்றி, ஐஸ்வர்யம் என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கு இப்பொழுதே உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறேன். உங்க சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. நீர் அப்படியே செய்கிற நல்ல தேவன். நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்முடைய கிருபையும் இரக்கமும் காருண்யம் ஒவ்வொருவரையும் சூழ்ந்து கொள்ளும்படியாய் அன்பரும் ஆத்ம ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமென், ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகளை, நிச்சயமாய் இந்த அற்புதமான தீராத வியாதிகள் மாறும்படியான, தீராத வியாதிகள் தீரும்படியான அற்புதமான ஜெப வேண்டுதல்களை செய்திருக்கிறோம். நிச்சயமாக அவற்றை கேளுங்கள், அதன்படியே செய்யுங்கள், ஜெபம் செய்யுங்கள். அந்த விசுவாச ஜெபம் நிச்சயமாய் பிணியாளி நீங்களா இருந்தாலும் சரி, உங்களோடு இருக்கிறவர்களாக இருந்தாலும் சரி, இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளும் அது பலன் செய்யும், பலன் செய்யும். பிரசங்கிக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் தேவனுடைய வார்த்தைகள் என்று விசுவாசியுங்கள். வேதத்தில் இருந்து எடுத்து பேசிய காரியம், வேத வசனங்கள் எல்லாம் தேவ வார்த்தைகள் என்று விசுவாசியுங்கள். நீங்கள் விசுவாசிக்கிற உங்களுக்குள்ளே அது நிச்சயமாய் பலன் செய்யும். நீங்கள் சுகமடைவீர்கள் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. கர்த்தர்
உங்களை ஆசீர்வதித்து விடுவித்து ரட்சித்து உங்களை உயர்த்துவார், மகிமைப்படுத்துவார். நீங்கள் வாழ்ந்து வளர்ந்து சிறந்திருப்பீர்கள். அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆமென். அநேகருக்கு ஷேர் பண்ண மறந்து விடாதிருங்கள். அநேக வியாதிஸ்தர்கள் துன்பத்தில் வருத்தத்தில் தூங்க முடியாமல் தவிக்கிற மரண படுக்கையில் இருக்கிறவர்களை இது விடுவிக்கும். நீங்களும் நன்மை செய்வீர்கள். கர்த்தர் உங்கள் உபத்திரவத்தை மாற்றுவார். உங்கள் வேண்டுகோளை விண்ணப்பத்தை கேட்டு எடுப்பார்.